அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களை வந்து அடையும் ஒரு தேசிய ஊடகம். நாங்கள் தொடர்ச்சியாக இடைக்கிடையே உணவு தவிர்ப்பும் ஆரோக்கிய வாழ்வும் என்ற தலைப்பில் ஒரு கலந்துரையாடலை செய்து வருகின்றோம். கடந்த 3 பாகங்களிலும் முதல் பாகத்தில் இந்த இடையிடையே உணவு தவிர்ப்பும் ஆரோக்கிய வாழ்வும் பற்றிய ஒரு அறிமுகமும், 2வது பாகத்திலே அதனுடைய என்னென்ன முறைகளிலே இதை நாங்கள் இந்த உணவு தவிர்ப்பை கடைபிடிக்கலாம் என்பதும், 3வது பாகத்திலே விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை எங்களுடைய மருத்துவ கலாநிதி திருமிகு மனோகரன் மாணிக்கா அவர்கள் தந்திருந்தார்கள். இந்த விஞ்ஞான விளக்கத்தின் தொடர்ச்சியாக 4வது பாகமும் அமைகின்றது. அப்போ நாங்கள் இப்போ எங்களுடைய மருத்துவ கலாநிதி மனோகரன் மாணிக்கா அவருடன் உரையாடுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாருங்க, நாங்கள் கடந்த பாகத்துல 3வது பாகத்துல இந்த விஞ்ஞான விளக்கங்களை தந்து கொண்டிருந்த நீங்கள் அதனுடைய மிகுதியை இன்று நாங்கள் 4வது பாகத்தில் தொடரலாம். ஆமாம், நாங்கள் இப்ப கதைத்து கொண்டிருக்கிறது பகுதி இப்ப எங்கட கலங்களுக்குள்ளே எப்படி இரசாயன தாக்கங்கள் நடக்குது என்றும், அந்த இரசாயன தாக்கங்களுக்கு எப்படி எங்களுடைய உணவு, உடற்பயிற்சி, விரதம் இருப்பது எப்படி இரசாயன தாக்கத்தை ஊக்குவிக்கிறது, நன்மை பயக்குதுன்னு பார்ப்போம். அப்ப முதலாவது தாக்கம் நாங்கள் AMPK என்ற ஒரு எங்களோட மைக்ரோ கொந்தியத்துக்குள்ள நடக்கிற தாக்கம். அது எங்களோட எனர்ஜி நிவோவை, எங்களோட சக்தி நிவோவை சென்ஸ் பண்ணி கொண்டிருக்கும். அதாவது சில சாப்பாடுகளை தூண்டி வைக்கும், அந்த சாப்பாடுகளை இப்ப கழிச்சுனாங்க. 2வது எங்களோட கிழங்களுக்குள்ளே எப்படி வருகிற கழிவுகளை எப்படி வெளியேற்றுவதுண்டு. விரதம் இருப்பதால அந்த தொழிற்பாடு கூட்டப்படுகிறது. அதுக்காண்டி நோபல் பிரைஸ் கொடுத்திருக்கிறோம். அந்த ப்ரோசஸ் கிளீன் பண்ற ப்ரோசஸ் கூட்டப்படும். நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு 18 மணித்தியாலத்துக்கு மேல இருந்தீங்க விரதம் அதின் தொழிற்பாடு இன்னும் வேகமாக கூட்டப்படும். 72 மணித்தியாலம் இருந்தீங்கன்னா இன்னும் முழுமையான இது வரும். அப்ப 6 நாளைக்கு கூட அதின் தொழிற்பாடு கூட்டிக்கொண்டு போகும். அப்ப அது ஒரு நல்ல ஒரு மாற்றம், இரசாயன மாற்றம் எங்களுக்கு கலங்களுக்கு நடக்குது. இது முறையின்படி எங்களுடைய கேன்சர் புற்றுநோய் இப்படி நாங்கள் 72 மணித்தியாலம் இருந்தோம்னா அங்கட புற்றுநோயின் கலங்கள்ல இருக்கிற தாக்கங்கள் எல்லாம் இதன்னைக்கு பொதுவாக நாங்கள் புற்றுநோய் வரவர்களுக்கு நாங்கள் ஹீமோதெரப்பி இல்லாட்டி கரண்ட் கொடுக்குறோன்னு சொல்ல ரேடியோ தெரப்பி. அப்ப அதில் கொடுக்க முதல் இப்ப என்ன ஒபிஷியலா வேற இல்லை. இப்ப விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள். இப்படி 72 மணித்தியாலம் இப்படியான புற்றுநோயில பேஷண்ட் இப்படி விரதம் இருந்துட்டு புற்றுநோய்க்குரிய மருந்து எடுத்துச்சு, ஹீமோதெரப்பியோ இல்லாட்டி ரேடியேஷன் எடுத்துச்சோம் என்றால் இந்த கலங்கள் கேன்சரின் அளவை குறைக்கலாம். அந்த மருந்து கூடுதலாக ஒர்க் பண்ணும். ஹீமோதெரப்பி நீங்கள் 100% கொடுக்க தேவை, 50% அரைவாசி மருந்து கொடுத்தால் அது ஒர்க் பண்ணும். அப்ப அதால பேஷண்ட்டுக்கு சைட் எஃபெக்ட் குறையும். அப்ப கண்ணன் லாபங்கள் இருக்குது இதாலே. அப்ப நாங்கள் இப்பவே விரதம் இருந்து அதை உடம்பை பழக்கப்பட்டு வந்திருந்தோம்னா கேன்சர் கலங்களுக்கு நடக்கிறது முக்கியமா கேன்சர் கலங்களுக்கு அவைக்கு விருப்பம் தனியா இனிப்பு குளுக்கோஸும் ஒரு குறிப்பிட்ட 2-3 விதமான அமினோ ஆசிட் தான் அவைக்கு விருப்பம். அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூடுதலாக சாப்பிட்டு கொண்டிருந்தா இனிப்புகளை சாப்பிட்டு கொண்டு போய்க்கும் கேன்சர் கலங்களுக்கு அதன் வளர்ச்சியை கூட்டுறோம் இன்டிரெக்டா. அப்ப நாங்கள் இனிப்பை சாப்பிடாமல் இனிப்பின் அளவு குளுக்கோஸின் அளவு குறைவா வச்சிருந்தோம் என்றால் கேன்சர் கலங்களின் தொழிற்பாடு குறையும் இறக்கலாம். என்ற கேன்சர் உருவாகிறதுக்கு இன்றைக்கு ஒரு 2 நாளையில உருவாகாது. கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் 25-30 வருஷம் எடுக்கலாம் ஒரு கேன்சர் உங்களுக்கு உருவாகிறதுக்கு. மார்பகத்துல உருவலாம், ஆம்பளைகளுக்கு புரோஸ்டாட்டா இல்ல குடல்ல உருவாகிறதுக்கு காலங்கள் எடுக்கலாம். அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் சொல்றோம். கன பேர் இந்த புற்றுநோய் ஒரு மிகவும் ஒரு சீரியஸான லெவலுக்கு வந்த பிறகுதான் அதை கண்டுபிடிக்கணும். டூ லேட்டா போயிடும் இல்லையா? லேட்டா போகணும். அப்படி இருந்தாலும் இந்த விரதம் இருந்த அளவுக்கு கண்டுபிடிக்கலாம். அதுக்காகத்தான் நாங்க சொல்ல நல்ல சாப்பாட்டு சாப்பிட்டு
மரக்கறி வகை, நட்சத்துள்ள சாப்பாடு, பழங்கள் வகைகளை சாப்பிட்டு, அதாவது கலர்ஃபுல்லான சாப்பாடுகள் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கோ அவ்வளவு வேண்டி சாப்பிடணும். அதான் முக்கியம். எல்லா கலர்ஃபுல்லும் வந்து நான் திருப்பி சொல்லணும், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்காது இல்லை. அப்ப நாங்கள் அதை செய்ய ஏற்படுற ரசாயன மாற்றங்களுக்குள்ள கிழங்கள் டேமேஜ் ஆகிறத குறைக்கலாம். அப்ப கட்டாயம் 72 மணித்தியாலும் இருக்கிறாக்களுக்கு ஒரு வருஷத்துல 3-4 தடவை இருந்துச்சுன்னா வேண்ட உடம்புல கிளீன் பண்ணி இருப்பீங்க. உங்களோட புது கலங்கள் உருவாக்கப்படும், கேன்சர் வராமலும் தடுக்கலாம். அப்படி மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்த முதல்ல நாங்க சீர் செய்து விடலாம் அவங்க உடம்புல. இது முக்கியமானது. அடுத்தது 3வது நாங்கள் அதோட தொடர்பானதான். அதாவது எங்கட கலங்கள் சினசன் செல் என்று சொல்லுவோம். எங்கட கலங்கள் பிரிஞ்சு கொண்டு போகும். ஒரு பகுதியில வந்து கலங்கள் அதுக்கு மேல பிரியாத வந்து ஒரு சின்ன வந்து அப்படியே தொழிற்படாம இருப்பினோம். அப்படி தொழிற்படாம இருக்கிற கழிவு பொருளை மாறி இருக்கும் உங்களை உடம்புல. கழிவுல இருந்து ஒரு அவைகள் திருப்பி ஒரு கெமிக்கலை அவையில இருந்து உருவாகினோம். அப்ப அந்த கலங்கள் பிரியாம இருக்கிற கலங்கள்ல இருந்து கெமிக்கல் வரும். அந்த கெமிக்கல் வந்து நல்ல கலங்களுக்கு பாதிக்க பார்க்கும். அப்படித்தான் உண்மையாக கேன்சரை உருவாகிறது. அப்படி உருவாக்க கேன்சர் உங்களுக்கு உருவாகலாம். உங்களுக்கு எல்லா விதமான வருத்தங்களும் உங்களுக்கு உருவாகலாம். உங்களுக்கு ஆல்சைமர், பார்க்கின்சன், மற்றது உங்களுக்கு எங்களை முள்ளந்தண்டின் இடையில 2 முள்ளந்தண்டுக்கு இடையில ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கு. அந்த டிஸ்கப் வந்து பழுதடைந்து விட்டுரும். அப்படி நடக்க இந்த ப்ரோசஸால. அப்ப அதால உங்களுக்கு நரம்பு நாரி நோய் வரலாம், அப்படியான பெரிய பிரச்சனைகள் வரலாம். அதோட வந்து இதுல இப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருந்தா கடைசியில உங்களோட கலங்கள்ல மாற்றம் ஏற்படும், உங்களுக்கு கேன்சர் ஏற்படும். அப்ப எல்லாத்துக்கும் இப்படியான ஒரு கலங்களை நாங்கள் கிளீன் பண்ண விட்டால் எங்களுக்கு பிரச்சனை. கழிவு பொருளை வச்சிருக்க கூடாது. அடுத்தது நாங்க போறோம் அப்படி எங்கட பரம்பரை, அதாவது குரோமோசோம் பரம்பரை அலகுகள், அது ஜீன்ஸ் சொல்றது. எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 21,000 இருந்து 25,000 ஜீன்ஸ் எங்கட இதுல இருக்குது, எங்கட குரோமோசோம்ல. அப்ப இந்த ஜீன்ஸை வந்து எப்படி நாங்கள் அதுல கூட நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்ப ஜீன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதை சொல்றது எபிகெனடிக்ஸ் சொல்றது. அதுக்கு மேல ஒன்று ஜீன்ஸுக்கு மேல, அதுக்கு மேல அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்ப எபிகெனடிக்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் லைட் சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ற மாதிரி, ஓன் ஆஃப். எங்கட உடம்புல குரோமோசோம்ல இருக்க ஜீன்ஸ் வந்து சில எல்லாம் ஓனா இருக்காது. நாங்கள் இப்ப நல்ல ஜீன்ஸ் ஓன் பண்ணி விட்டோம்னா வாழ்க்கை தரத்தை கூட்டலாம். அதாவது நீண்ட வாழ்க்கைக்கு உள்ள கேன், எங்கட 100 வயது 150 வயது வாழக்கூடிய அப்படி இதுண்டா தூண்டி விட்டால், அந்த கேனை நாங்கள் ஆக்டிவ் பண்ணி விட்டோம் என்றால் நல்ல விஷயம் நடக்கும். அப்படி செய்யறதுக்கு அவையில் ரிசர்ச் பண்ணி 6-7 ஜீன்ஸை கண்டுபிடிச்சிருக்கணும். அப்ப நாங்கள் இந்த அப்படி செய்யக்க வந்து என்னென்ன சாப்பாடு பொதுவா இந்த இதன்படி ஃப்ரூட்ஸும், கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றது, இப்படி நாங்கள் எங்களோட ஜீன்ஸின் எபிகெனடிக்ஸ் ஃபங்க்ஷனை கூட்டலாம், நல்லபடியா செய்யலாம். என்னென்ன அதோட நாங்கள் என்வாயன்மெண்ட்டையும் பார்க்கணும். எங்களோட சுற்றாடல இருக்கிற இந்த கெமிக்கல் அளவுக்கு தாக்கப்படாமல் நல்ல ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிட்டோம்னா எங்களை பரம்பரை அளவுல கூட தாக்கங்கள் வராது. எங்களோட எபிகெனடிக்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் விட்டமின் B9 ஃபோலிக் ஆசிட்னு சொல்றது நாங்கள் டேப்லெட்டை வேண்டி சாப்பிட்றதுலும் பார்க்க. டேப்லெட்டை வேண்டி சாப்பிட்டால் உங்களுக்கு சில நேரம் கேன்சரை உருவாக்கும். புரோஸ்டேட் கேன்சர் இல்லாட்டி எங்களோட பெருங்குடல்ல ஒரு கேன்சர் வர்றதுக்கு அறிகுறியை உருவாக்கும். அதிலும் பார்க்க நாங்கள் ஃபோலிக் ஆசிட் நேச்சுரலா சாப்பிட்டோம்னா, மரக்கறி, அதாவது வந்து பீன்ஸ் இல்லாட்டி பச்சை வகையான இல வகைகள்ல சாப்பிட்டோம் என்றால் அந்த பிரச்சனை வராது. அது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இதுல ஒரு கேள்வி உண்டு டாக்டர். என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க அந்த விட்டமின் பியை வந்து டேப்லெட்டா வாங்கினா சாப்பிட்டாலும் அது பாதிப்புன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இப்ப நாங்கள் அந்த வளமையாக ஒவ்வொரு நாளும் எடுக்கிற விட்டமின் டியோ மல்டி வைட்டமின்ஸ் இருக்குதானே, அதுகள் உடம்புல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதோ? இல்ல, அது இல்ல பிரச்சனை இல்லை. நான் சொல்றது குறிப்பாக விட்டமின் B9 சொல்றேன். விட்டமின் B9 விட்டமின்ல வந்து பில வகைகள் இருக்கு, 12 மட்டும் இருக்குது. அப்ப B9 வந்து நாங்க ஃபோலிக் ஆசிட்னு சொல்றது. ஃபோலிக் ஆசிட் நாங்கள் பொம்பளைகளுக்கும் கொடுக்குறாங்களா, அது சில நேரம் வந்து மெட்டபோலைஸ் பண்ணாம இருக்கும் அந்த டேப்லெட். அப்ப அதால சில நேரம் அது கேன்சர் வர்றதுக்கு சாத்திய கூட்டும். அதால நாங்கள் அதை பாவிக்காமட்டு நாங்கள் மரக்கறி வகைகள்ல இருந்து எடுத்தால் எங்களுக்கு அந்த கேன்சர் வர்றது கட்டுப்படுத்தலாம். விட்டமின் B12 வந்து டேப்லெட்டா பாவிக்கிறது பிரச்சனை இல்ல. இல்ல B12 நீங்கள் பாவிக்கலாம். அது முக்கியம், அது கட்டாயமோ. இப்ப இது வந்து எப்படி நாங்கள் எப்படி சாப்பிட்டு எங்கட பரம்பரை, அதாவது குரோமோசோமின் தொழிற்பாடு, ஜீன்ஸ் தொழிற்பாடு என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லியிருக்கணும். அடுத்தது வந்து என்ன ஒரு முக்கியமான, அடுத்தது 5வது வந்து முக்கியமான வந்து கிளிக்கேஷன் என்று சொல்றது. அது வந்து நாங்கள் சாப்பிட்ல வந்து கொழுப்பு, புரோட்டீன், மற்றது சுகர் இருக்குது. அந்த 3ம் வந்து நாங்கள் வந்து கூடுதலான டெம்பரேச்சர்ல செய்து சாப்பிட. அதாவது வந்து நாங்கள் பாவிக்கிறது வந்து எண்ணெய்கள். அந்த எண்ணெய்கள் வந்து ரஃபினேட், அதாவது ரஃபினேட்டட் ப்ராடக்ட் சொல்றது. அந்த எண்ணெய் உற்பத்தி செய்யும் ஹை டெம்பரேச்சர்ல செய்கிறது. அப்படி நாங்கள் ஹை டெம்பரேச்சருக்கு உள்ள எண்ணெயை திருப்பி நாங்கள் மாப்பொருள் செய்ய எங்கட
மரக்கறி வகையா இருந்தாலும் இல்லாட்டி இறைச்சி மீனாட்சி இருந்தாலும் இந்த ப்ரோசஸ் மாட்டுகள் எல்லாம் கூடுதலான டெம்பரேச்சர் கூட்டேக்க நாங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று உருவாக்குறோம். இந்த 3 பொருளும் சேர்ந்து வரைக்கும் எங்களோட ப்ராடக்ட் ஒன்று வருது, அட்வான்ஸ் கிளிகேஷன் எண்ட் ப்ராடக்ட் ஒன்று வருது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று உருவாக்குறீங்களா, அது பேரை பற்றி தேவையில்லை. அப்ப இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த ப்ராடக்ட் வந்து எங்களோட உடம்பு கிட்டத்தட்ட ஒரு அது எலோ பண்ணி இருக்கிறது 15,000 தான். அந்த எங்களோட உடம்புக்கு கண்ட்ரோல் பண்ணி அது கிளீன் பண்ணும். அது 15,000க்கு மேல போச்சுன்னா அது எங்களுக்கு தாக்கத்தை கூட்டும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பேக்கனை பொரிச்சு சாப்பிட்டோம்னா அந்த பேக்கன்ல வந்து 90,000 இருக்குது. எங்களோட உடம்புக்கு எலோ பண்றது ஆக 15,000. அப்ப ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் அவர் கால்குலேட் பண்ணி வச்சுக்காரு. சீஸுக்கு எவ்வளவு இருக்கு, இப்படி கோழிக்கு எவ்வளவு இருக்கு, ரச்சிக்கு அப்படியான அப்படி. அப்ப இதை உதாரணத்தை சொல்றேன். அப்படி புலம்பெயர் தேசங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சீஸ் வந்து வெண்ணெய் கட்டிகள் வந்து வளமையாக அந்த காலை உணவோட எடுக்கிறது வந்து ஒரு வளமை. அது பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்ல நீர் சொல்லுங்க. சீஸ் நான் அன்றைக்கு ஒருக்கா சொல்ல மறந்துட்டேன். இப்ப நான் சொன்ன சீஸ் கூடாண்டு இல்ல, இப்ப சீஸ் அளவோடு எடுத்தா பிரச்சனை இல்லை. சீஸ் வந்து ஒரு நாங்கள் பெர்மெண்டேரிங் சொல்றது, பாக்டீரியா தொழிற்பாட்டால உருவாக்கப்படுற சாப்பாடு, மில்க் ப்ராடக்ட் தானே. என்ன மில்க் ப்ராடக்ட், அதோட பாக்டீரியாவோட தொடர்பு. யோகட்டும் நீங்கள் சீஸும் ஓரளவுக்கு சாப்பிடலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுல சேச்சுரேட்டட் ஃபேட் இருந்தாலும் அது சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. கொலஸ்ட்ரால் அளவு பெருசா கூட்டாது. ஆனா நீங்க அந்த ப்ரோசஸ் மாத்த சாப்பிட்டு வேற அதுல இருந்து வர கொழுப்பு சாப்பிட்டதான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு கூட்டும். இது முக்கியமா மக்கள் விளங்கல். சீஸ் ஓரளவுக்கு சாப்பிடலாம், அதாவது வந்து பெர்மெண்டேட் சாமான், அதாவது பாக்டீரியா அதுக்குள்ள பாக்டீரியா தாக்கங்கள் நடந்தது சீஸை நீங்க தயாரிக்க கனாலம் வச்சு தானே செய்யணும். அது ப்ரோசஸ் நடக்கும். அந்த ப்ரோசஸ்ல பாக்டீரியா இன்வால்வ் பண்ணி இருக்கிறதால நல்லது, ஓரளவுக்கு நல்ல நன்மை எங்களுக்கு. அது மாதிரி யோக்கட்டும் நல்ல தயிர் மோர் பால் பார்க்க தயிர் மோர் யோக்கட்டை சாப்பிடுறது சீஸை சாப்பிடலாம். அதுங்களுக்கு தேவை, பொம்பளைகளுக்கு குறிப்பா தேவை கல்சியத்துக்கு. அப்ப இந்த கிளிகேஷன் என்ற சொல்ற இந்த ப்ரோசஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு குரோனிக் இன்ஃப்ளமேஷனை உடம்புல கொடுத்து கொண்டே இருக்கு. நாங்கள் இப்படியான சாப்பாட்டை 15,000க்கு மேல சாப்பிட்டு இருந்து வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பேக்கனை சாப்பிட்டாலே 90,000 வந்துட்டு எத்தனை பேர் எத்தனை பேக்கனை சாப்பிட்டு இருப்பினோம். அப்ப யோசிச்சு பார்த்தா உடம்புக்கு ஒரு களைப்பை கொடுக்கும். கலங்களால தொழிற்படை இருக்கு. அப்படி தொழிற்படை இல்லாம போக உங்களுக்கு கேன்சர் வரும், உங்களோட தோலில் சுருக்கங்கள் ஏற்படும், உங்களுக்கு கட்ராக்ட் ஏற்படும், உங்களுக்கு ஹை பிளட் பிரஷர். இதான் நான் சொன்னது திருப்பி அதே ப்ரோசஸ் தான் நடந்து கொண்டிருக்கு. இன்ஃப்ளமேஷன் ஏற்பட உங்களுக்கு பிளட் பிரஷர், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், ஆண்களின் ஆணுறுப்புக்கு போற இரத்தோட்டம் குறையும். அப்ப எல்லா வழியிலும் உங்களுக்கு குறைஞ்சிடும். எல்லா பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர், அப்படி எல்லா வகையிலும் தொடர்ந்து 10-15 வருஷம் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வரும். அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் இதை சொல்லி இருக்கிறேன். நாங்கள் எடுக்கிற சாப்பாட்டை இதை கட்டுப்படுத்துறோம்னா நாங்கள் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அந்த அனிமல் ப்ராடக்ட், அதாவது வந்து இறைச்சி வகைகளை குறைக்க வேணும். அதான் முக்கியமா சொல்லி இருக்கிறேன். அதாவது இந்த இதை ஏன் சொல்றேன்னா அந்த கிளிகேஷன் சொல்றது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால நடக்கிற பிரச்சனையால எங்களுக்கு குரோனிக் இன்ஃப்ளமேஷன் வர்றதால எங்களோட உடம்பிலே கலங்கள்ல மாற்றம் ஏற்பட்டு வருத்தங்களை உருவாக்குறோம். அதாவது இந்த குறிக்கோள். அப்ப என்னென்ன சாப்பாடு நாங்கள் சாப்பிடாது, பொரிச்சு வறுத்து வச்சு சாப்பிட்ற சாப்பாடு, ஹை ஹீட்ல செய்யற சாப்பாடு எங்கடையாக்கள் நாங்கள் எப்படி பொரிச்சு இல்லாட்டி ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருப்போம். ஹை டெம்பரேச்சர்ல பாபிக்யூ அப்படியான சாப்பாடு அதான் டேஸ்டா இருக்கும். அந்த டேஸ்டான பகுதி தான் எங்களுக்கு கிளிகேஷன் ஏற்படும். அப்படி பாலம் இருந்துட்டு சாப்பிடலாம். அப்படி தொடர்ந்து நாளுக்கு நாள் கூடுதலாக சாப்பிட்டா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இறைச்சி வகைகள் அப்படியானதால சாப்பிட்டு கொண்டிருக்க எங்களோட தாக்கங்கள் கலங்கள்ல மாற்றம் ஏற்பட்டு கேன்சர் வர்றது. கேன்சர் மட்டுமல்ல, உங்களுக்கு பார்க்கின்சோன், டிமென்சியா, ஸ்ட்ரோக் எல்லாம் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. அப்ப இது ஒரு முக்கியமான ப்ரோசஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் எங்களை உடம்புல. இது மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு விளங்கினால் அவை எவ்வளவுக்கு குறைப்பினம், அட்லீஸ்ட் குறைப்பினம். அடுத்தது வந்து இன்னும் ஒரு இது ஒன்று இருக்குது எங்களுக்கு. எங்களோட உடம்புல வந்து குரோத் ஹோர்மோன், அது அதாவது வந்து வளர்ச்சிக்குரிய ஹோர்மோன் ஒன்று இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட അതിന്റെ அமினோ ஆசிட், അതിന്റെ கெமிக்கல் ஃபார்மும் கிட்டத்தட்ட இன்சுலின் மாதிரி தான். இன்சுலின் குரோத் ஃபேக்டர்னு சொல்றது. അതിന്റെ அதாவது வளர்ச்சியை தூட்டுற ஒரு ஹோர்மோன். இந்த ஹோர்மோனின் அளவு நாங்கள் 40-45 வயது மட்டும் ஓகே, எங்களுக்கு அந்த ஹோர்மோன் இருக்கலாம். அதுக்கு பிறகு இந்த ஹோர்மோன் அளவு குறைய வேணும். இது கூடிச்சுன்னா இது வளர்ச்சியை கூட்டும். வளர்ச்சி என்றால் எங்களுக்கு தேவையில்லை, சில நேரம் கேன்சர் அளவை கூட்டும். அப்ப நான் அந்த முதல் இந்த மெத்ஃபோமினும் இந்த நல்ல ஒரு வேலை செய்யுது. அதான் நாங்கள் சொல்ற மெத்ஃபோமின்
தனிய டயபெட்டிஸ் மட்டும் செய்யல, இந்த கேன்சர் வராததுக்கு குறைக்குது. அப்ப மெட்ஃபோர்மின் இந்த ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஹார்மோனின் அளவை குறைக்குது. அப்ப நீங்கள் மெட்ஃபோர்மின் பாவிக்கிறேன்னா 40-45 வயது பிறகு பாவிச்சா உங்களுக்கு நல்ல வேர்த்தா இருக்கும். டயபெட்டிஸ் ஆக்களுக்கு நல்ல அதனால உங்களுக்கு ஏரியால ஒர்க் பண்ணுது. தனியா பிளட் சுகரை மட்டும் எண்ணெயில உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராம செய்யுது, டிமென்சியா வராம செய்யுது. அதுக்கு காரணம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல இதை குறைக்குது. இந்த ஹார்மோனின் அளவை, வளர்ச்சி இந்த ஹார்மோனின் அளவை குறைக்குது எங்க உடம்புல. ஆனா இது முக்கியம். நீங்க சின்ன பிள்ளையா இருக்க நாங்கள் இந்த ஹார்மோன்களுக்கு முக்கியம். ஆனா வயதுக்கு பிறகு 40-45 வயது பிறகு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் முடிவடைந்துட்டு நாங்கள் வளர்ச்சி தேவையில்லை எங்களுக்கு என்றால் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கல, வளர்ச்சி அடையல. அது நாங்கள் எங்களுக்கு மற்ற களங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன டேமேஜ்களை நாங்கள் ரிப்பேர் பண்ணி கொண்டு போனோம். அதுக்கு டைம் வேணும். தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற அதை ரிப்பேர் பண்ணி நாங்கள் இருக்கிறத நல்லதா வச்சிருக்கணும். அதான் அப்ப இப்படியான எங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 பில்லியன் கலங்கள் ஒவ்வொரு நாளைக்கு உருவாகுது, 50 பில்லியன் கலங்கள் ஒவ்வொரு நாளும் சாகுது. அப்ப எங்களுக்கு எவ்வளவோ வேலை நடந்து கொண்டிருக்கிற கலங்கள்ல ஒவ்வொரு நாளும். அப்ப இந்த தொழிற்பாடு செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் வேணும். 50 பில்லியன் யோசிச்சு பாருங்க, எத்தனை 50 பில்லியன் கலங்க அதே நேரம் இறக்கினோம். அப்ப அவைய வெளியேற்ற வேணும். நாங்க புதுசா செய்யறதுக்கு எங்களுக்கு டைமும் வேணும். அவை இதுக்குதான் இதுக்கும் அவைகள் இந்த கிளிகேஷன் இதுக்கும் அவை சொல்லியிருக்கணும். நாங்கள் குறைக்க வேணும் மீட், அதாவது அந்த இறைச்சி, முட்டை, பால். ஆனால் டென்மார்க்ல இதுக்கு ஒரு இது செய்திருக்கேன். டென்மார்க்ல கூடுதலா பால் குடிக்கிறார்கள் கூட. அப்ப டென்மார்க்ல ஒரு இந்த ஹார்மோனின் அளவை அளக்கிறதுக்கு வேண்டி பாலையும் கொடுத்து கொக்கோ கோலா ஒரு குரூப்புக்கு கொக்கோ கோலா ஒரு குரூப்புக்கு பால் கொடுத்துருக்கு. ஆனா இதே ஒரே ஒரு நன்மை, இந்த கொக்கோ கோலா கொடுத்தாக்களும் இது இந்த அளவு குறைவு, பால் கொடுத்தாக்களும் இது கூட. பால் கூடாது. நான் யோகட் சாப்பிடலாம், சீசியல் சாப்பிடலாம், பால் தனியா குடிச்சா கூடாது. பால் கணக்கு குடிச்சா. யூரோப்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நெதர்லாண்ட்ஸ் இருக்குதானே, அது ஒரு சின்ன நாடு. ஆனா நெதர்லாண்ட்ஸ் மக்களை பாத்தீங்கன்னு சொன்னா மெல்லிசாவும் உயரமாக இருப்பினும் நல்ல உயரமா இருப்பேன். அது காரணம் என்று சொன்னால் அது இந்த நான் ஒரு அங்கத்தை நாட்டுக்காரர்களோட கதைச்ச இடத்துல தாங்கள் கூடுதலா மில்க் ப்ராடக்ட்கள் சாப்பிடுறது கூட என்று சொல்லி ஒரு ஆர்குமெண்டேஷன். அவையால அந்த சின்ன வயதுல நீங்கள் சாப்பிட்டு அப்படி செய்ய கூட வளர்ச்சி கூடும். 40-45 வயது பிறகு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு எதிர்மறை விளைவு ஏற்படும். சின்ன வயதுல சாப்பிட்டு அவன் உயரத்தை உயரம் கூட, இந்த வளர்ச்சி கூட ஜீன்ஸ்ல அது படிஞ்சிட்டு சின்ன சின்ன சாப்பிட்டு அவன் வளர்ச்சியும் கூட செய்யணும். ஆனால் தொடர்ந்து செய்யலாம். 45-50 வயது பிறகு நீங்கள் இதில் கூடுதலா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்க விளைவு தான் வரும். அதாவது கேன்சர்கள் மற்ற வெத்தங்களும் உருவாகும். இதுல முக்கியமான கருத்து இதுதான், இந்த என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டால் நல்ல வேண்டு. நீங்கள் சாப்பிடலாம். நான் இதென்ன ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடாது. மேல ஒரு கால் இல்லாட்டி மாதத்துல 2 தடவை 3 தடவை இப்படியான பொரிச்சு சரியான ஹை டெம்பரேச்சர்ல பாபிக்யூ அப்படியானதை சாப்பிடுறது குறைச்சு கொள்றது மிகவும் நல்ல. பால்லையும் டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கனவிதமான பால் இருக்குது. அந்த ஹை ஃபேட் கூடின ஃபேட் பால் இருக்குது. மற்ற அந்த லைட் மில்க் இருக்கு, அந்த குறைச்ச மில்க்கள். அந்த லைட் பால்களை குடிக்கலாமா? அந்த கொழுப்பு குறைஞ்சதை குடிக்கலாம். ஆனா என்ன பொறுத்தளவுல நீங்கள் பால் ப்ராடக்டை விட்டு தனியே மோர், தயிர், யோகட் அப்படியானது குடிக்கிறது நல்ல. அதுல பாக்டீரியா இருக்குது உங்களுக்கு. அதுல இருக்கிற இது பிரச்சனை நன்மையை பயக்க முடியும், தீமையை பயக்காது. அடுத்த என்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் முதலே சொன்னதுதான், அது இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் இப்ப எங்களுக்கு விதமா இன்ஃப்ளமேஷன் வரும். இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கு காரணங்கள் நாங்கள் முந்தைய காய்ச்சிருக்கிறோம். ஆனால் இன்ஃப்ளமேஷன் நாங்கள் எங்களோட பிளட் டெஸ்ட்ல அளந்து பார்க்கலாம். அதுக்கண்ட ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. அதை நாங்கள் கெமிக்கல் அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அதை சொல்லி மக்களுக்கு இதென்ன வேண்டாம். ஆனால் இப்போ கூடுதலா இங்க இலங்கையில இருக்கு. இலங்கையில ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்றது. இங்க மூட்டு வருத்தங்கள், மூடுகள் வீங்கி அதுல இருந்து வருத்தங்கள் வேறு, மூட்டு வருத்தங்கள் அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து செய்தா தெரியும் அவைக்கு இன்ஃப்ளமேஷன் வேண்டிய உடம்புல இருக்கண்டு. இப்படி நாங்கள் அதோட எங்களோட நோமல் ஆக்களுக்கும் நாங்கள் இப்ப விரதம் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் இந்த டெஸ்ட்டை செய்யலாம். ஆனால் இதுகள் கொஞ்சம் விலை கூடின டெஸ்ட் இல்லாடாம எலோ பண்ண மாட்டோம். இது இப்ப ரிசர்ச்ல செய்து வச்சிருக்கணும். விரதம் இருக்க துவங்க முதலும் இருந்தா பிறகு அப்படி இருக்கண்டு. அப்ப விரதம் இருந்து முடிகிற நேரத்துல இந்த இன்ஃப்ளமேஷன் பிளட் டெஸ்ட்கள் அளவு குறைஞ்சிருக்கு. அப்ப அவைக்கு நன்மை செய்யுது விரதம். அப்ப
இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான நாளாந்த வாழ்க்கையில நாங்கள் எல்லா சாப்பாட்டு பொருட்களையும் பாவிக்கிறோம். இஞ்சி, மஞ்சள், எங்கட ஏலக்காய், கருவா, கராம்பு சகலதும் பாவிக்கலாம். எல்லாமே இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது. மஞ்சள் தூளோ கருவாத்தூளோ சகலதும். அடுத்தது இப்ப நாங்கள் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு அஸ்பிரின் பாவிக்கிற அஸ்பிரின்ல ரெண்டு விதமான அஸ்பிரின்ல அஸ்பிரின் பாவிக்கிறதும் அதுல 2 கெமிக்கல் மொலக்கியூல் இருக்குது. ஒரு மொலக்கியூல் எங்கட இரத்தத்தை தண்ணி பட செய்கிறது, அடுத்த மொலக்கியூல் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது. அந்த நீங்கள் கியூமன் அதாவது சீரகத்தை சாப்பிட்டீங்க என்றால் இந்த பேபி அஸ்பிரின் பார்க்க நல்லதா ஒர்க் பண்ணும். சீரகத்தில் அவ்வளவுக்கு பவர் இருக்குது. அதுக்கான எங்கட வாசனை திரவியங்களோ எங்கட கிச்சனு பாவிக்கிற எல்லா சாமானும் எங்களுக்கு சயின்டிபிக்கா தெரியுது. எனிமல் நல்ல சாமான் உண்டு. எங்கட இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு நாங்கள் எங்கட வெள்ளாரையை சும்மா சாப்பிட்டாலே அவர் ரிசர்ச் பண்ணி சொல்லி இருக்கிறேன். வெள்ளாரையில 2 மணித்தியாலத்துக்குள்ள இன்ஃப்ளமேஷனை குறைக்க மாட்டோம். வெள்ளாரை சாப்பிட்டா அவ்வளவு பவர்ஃபுல். இல்லாட்டி நீங்கள் கீவின்னா நீங்க 8 கீவி சாப்பிடும். 8 கீவி சாப்பிட்டு 4 மணித்தியாலத்துக்கு பிறகு அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். ஆனா வெள்ளாரை 2 மணித்தியாலத்துல குறைக்குது. அப்ப ஒவ்வொரு சாப்பாடுகளையும் சொல்லிடுங்க. எங்கட மேங்கோ, எங்கட தக்காளி, கேரட் அதுல எல்லாமே இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற சாமான்கள். கேரட் எல்லாம் ஒரு நாளும் சாப்பிட வேண்டிய உணவுல கண்டிப்பா சேர்க்கப்பட வேண்டியது. நான் அன்றைக்கு சொல்லல, கேரட்ல கேரட் மற்றது நீர் ஓட் இருக்கு. அந்த எங்கட ஓட்ஸ்கள் கேரட் ஓட்ஸ்கள்ல இருக்கிற நார்ச்சத்து தண்ணியில கரையக்கூடிய நார்ச்சத்து. அது மிகவும் நல்லதா? தண்ணியில கரையக்கூடிய நார்ச்சத்தும் இருக்கு, தண்ணியில கரையாத நார்ச்சத்தும் இருக்குது. தண்ணியில கரையக்கூடிய நார்ச்சத்துகள் எங்கட கொலஸ்ட்ராலின் அளவுக்கு குறைக்கிறதுக்கு நல்லா தொழிற்படுது. அது ஒரு இங்கிலாந்துல ஒரு ரிசர்ச்ல இப்போ கனகாலத்து முதல் செய்த அதை ரெக்கமெண்ட் பண்ணினா தனியா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நீங்கள் பாவிக்க வேண்டியது நார்ச்சத்துள்ள உணவுகள், நட்ஸ்கள், இப்படியான சாமான்களை சாப்பிட்டால் குறையும். அப்ப நாங்கள் இப்ப பார்த்து இன்ஃப்ளமேஷன் நல்ல முக்கியமான ப்ரோசஸ். ஆனால் அது எங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் அளவு கூட எங்களுக்கு இந்த கலங்கள்ல மாற்றம் ஏற்படும், உங்களுக்கு பல விதமான பக்க விளைவுகள் ஏற்படும் நாங்கள் இப்ப சொல்லிட்டோம். அப்ப அதுக்காண்டி நாங்கள் பாவிக்கிறது எல்லா வகையான குங்குமப்பூல இருந்து அவகாடோ, மிளகு, உள்ளி, மஞ்சள், சீரம், பெருஞ்சீரம், கரிஞ்சீரம் எல்லாம் பாவிக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாட்டிலும் அது கண்டு ஒவ்வொரு தரம் வச்சிருக்கணும். ஒவ்வொரு சாமான் எங்களோட நாட்டுல இது கண்டு தேவையான அளவு இருக்கிறது. அடுத்தது அடுத்த 8வது ரியாக்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆக்சிடேஷன் சொல்றது. அதாவது எங்களோட மைக்ரோகாண்ட்ரியத்துல நாங்கள் தாக்கங்கள் பயோகெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் நடக்க நாங்கள் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஒரு கெமிக்கல் இதை உருவாக்குறோம். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்க அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஒரு டேஞ்சர். அது எங்களோட டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும். அப்ப உடனே அதை நியூட்ரல் ஆக்கணும். அது எப்படி அந்த ரியாக்ஷனை செய்யறதுக்காக தான் நாங்கள் கூடுதலாக சாப்பாடுகள் விதமே செய்யலாம். அதாவது நாங்கள் நட்ஸ்களை சாப்பிட்டா வால்நட்ஸ்ல நல்ல சாமான் இருக்கு. வால்நட்ஸ் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு இந்த இப்படியான ஆக்சிடேஷனை குறைக்கலாம் உங்களோட உடம்புல. அதாவது எங்களோட பச்சை வகையான கீரை வகைகள், நெல்லிக்காய் அப்படியான சாமான்கள் எல்லாத்தையும் குறைக்கும். ஆக்சிடேஷன் ஏற்படுறதால என்ன பாதிப்பு வரும் டாக்டர்? ஆக்சிடேஷன் நடக்கிறதால உங்களோட கலங்கள்ல இருக்கிற டிஎன்ஏ தாக்கப்படுது. மரபணுக்கள் தாக்கப்படுது. மரபணுக்கள் தாக்கப்படிக்க ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா அது சில நேரம் அது உங்களுக்கு கேன்சரே உருவாக்கும். அப்ப அதுல மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு எங்களுக்கு எங்கட சந்ததியிலே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வரும். அப்படி அடுத்த சந்ததி போய்க்க அப்ப நாங்கள் அதனால எங்களுக்கு கலங்கள் எங்களை டிஎன்ஏ மாற்றம் நடக்க அதுக்கு அது ஒரு நொதியம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த டிஎன்ஏ எப்படி சரி செய்கிறோன்னு நடந்து கொண்டே இருக்கும். அந்த இப்படியான தாக்கங்கள் நாங்கள் இரவில் தான் கூடுதலாக நடக்கும். எங்களுடைய டிஎன்ஏ கலங்கள்ல இருக்கிற மாற்றங்கள் நடக்கிறதுக்கு அதுக்காண்டி தான் நாங்கள் சொல்றோம் நித்திரை முக்கியம். நித்திரை கொள்ளைக்கான இப்படியான எங்களோட கலங்கள் ஏற்படுற தாக்கங்களை சரி செய்து கலங்களுக்கு நேரம் பெறும். அப்ப அது மிகவும் முக்கியம். நாங்கள் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றோம், எல்லா வகையான எங்களோட இதுல வேண்டிய ஆராய்ச்சின்படி எல்லா வகையான மரக்கறியும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கறியை சாப்பிடாமல் ஒவ்வொரு மரக்கறியை மாத்தி சாப்பிடணும். அதான் முக்கியம். இதுல
ஒரு நாளைக்கு கீரை, ஒரு நாளைக்கு மற்ற வெவ்வேறான கீரைகள், வெவ்வேறு வகையான பழங்கள், வெவ்வேறு வகையான நட்ஸ்களை மாறி மாறி சாப்பிட்டு கொண்டா உங்களுக்கு எல்லாம் வந்து கிடைக்குது, உங்களுக்கு தேவையானது ஒரு நிறைவான உணவாக வந்து அதே மாதிரி நீங்கள் சமைக்க சாப்பிடுக்க டீயில் ஒவ்வொரு நாளும் போட்டு குடிக்கலாம். நீங்கள் கருவா ஏலங்கள் அதில் போட்டு டீ சாயத்தை வச்சு அப்படி குடிக்க, இல்லாட்டி ஏலக்காயை போட்டு தனியாக குடிக்கலாம். இப்போ கிரீன் டீன்றது மிகவும் முக்கியம். கிரீன் டீ வந்து இப்போ கிரீன் டீயை நாங்கள் உண்மையான நல்ல கிரீன் டீ வேணும்னா நீங்கள் அந்த ஜப்பான்ல இருந்து செய்தப்பட்ட ஒரு பவுடரா விற்கணும். சொல்றது கொஞ்சம் 200-300 குரோன் இங்கத்தை காசுக்கு வரும். அதுல கணக்க பாவிக்க தேவையில்லை, கொஞ்சம் பாவிச்சு குடிக்கலாம். நல்ல நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், பெரிய கைப்பண்டு இல்லை. கோப்பிக்கு எங்கட தேநீர்லாம் பார்க்க அதை குடிச்சு பழகினா எங்களுக்கு அது ஆன்டி ஆக்சிடென்ட் கூட இருக்கு. எங்கட நார்மல் டீயிலும் இருக்குதான், அதை போல இல்லை, கூட இல்லை. இந்த ஆக்சிடேஷன்ன்றது மிகவும் முக்கியம். அந்த ஆக்சிடேஷன்ன்றது நாங்கள் எங்கட தனியா எங்கட உடம்புல நடக்காது, எங்கட சுற்றாடலால் ஏற்படுற மாற்றம், கார்கள், எக்ஸோஸ்ட்கள் அப்படியான மாற்றங்கள் நடக்கிறதாலும் எங்கட உடம்புக்கு போகுது, எங்கட உடம்பின் கலங்களை பாதிக்குது. அப்போ அந்த ஃப்ரீ ராடிக்கல் அங்கேயும் உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்க அதுக்காண்டி நாங்கள் எங்கட கோலிஃப்ளவர், மற்றது இந்த ரெண்டும் வந்து மிகவும் நல்ல, சும்மா அவிச்சு போட்டே சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன துண்டு ஒவ்வொன்று அவிச்சு போட்டு சாதவே ஸ்டீம் பண்ணி போட்டு கொடுத்தோம்னா சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல, இது ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா என்வாயன்மெண்டால வர்ற பிரச்சனையை கூடி அது சோல்வ் பண்ணுது. எங்களோட டிஎன்ஏல மாற்றங்கள் ஏற்படாது, வேலை பின்னளவுக்கு பக்க விளைவுகள் ஏற்படாது. தாயகத்துல பாத்தீங்கன்னா அந்த காலிஃபிளவர், அந்த குவாப்புன்னு சொல்லுவோம், காலிஃபிளவர் இருக்கு, அந்த ப்ரோக்கலி என்ற அந்த பூ வந்து அங்க தாயகத்துல கிடைக்கிறதா என்ன கிடைக்கிறே இல்ல, குறைவு. ஆனால் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பச்சையான கீரைகள், விதமான கீரைகள் இருக்கு, அதை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம். எங்கடையாக்கள் தனியா வெளிநாட்டுல இருந்து ஆப்பிள், இந்தியால இருந்தோ ஆஸ்திரேலியா இருந்து ஆப்பிள் வேணுமெண்டு இல்லை, எங்கட இருக்கிற கொய்யாக்காயை சாப்பிட்டாலே ஒரு கொய்யாக்காயில 5 மடங்கு லாபம் இருக்கிற ஆப்பிள்னு பார்க்க. அந்த ஆப்பிளுக்கு மருந்து அடிச்சு அங்கே இருந்து வருது, அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப ஆப்பிள வேணா வர்றது நல்ல, மக்களுக்கு காசு மிச்சமாகுது, எங்கட கொய்யாக்காயின் உற்பத்தியும் கூடுது. கொய்யாக்காய் இனிமேல் என்ன நல்ல சாப்பாடு. அடுத்தவங்க இந்த ஆக்சிடேஷனோட சம்பந்தப்பட்டதுன்னு நாங்கள் இந்த மக்கள் கூடுதலாக இந்த மா பவுடர்களை வேண்டி டீக்கு பாவிக்கிறது இல்ல, அதுல இருக்கிற கொலஸ்ட்ரால், அந்த ஆக்சிடேஷன், அது வந்து அந்த செய்யக்க அது ஆக்சிடேஷன் நடக்குது அந்த கெமிக்கல் ப்ராசஸ்ல. அப்ப அந்த பவுடர் நாங்கள் சாப்பிட்டோம்னா அதுல இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து இனிமேல் என்ன கூடாத கொலஸ்ட்ரால் கோணமா இருக்கும். அந்த இப்படியான மில்க் பவுடர் பாவிக்கிறார்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் கூடவே இருக்கும், கோணமா இருக்கும். அடுத்தது கூடுதலா அந்த ஆங்கர் மில்க், மற்ற இந்த நெஸ்டமோல்ட் அப்படின்னு சொல்லி அந்த பவுடரா இருக்கு, ஃப்ரெஷ் ஏரோலக்கு எடுத்து போட்டு கொஞ்சம் பாவிக்கலாம், ஃப்ரெஷ் மில்க் பாவிக்கலாம். இந்த பவுடரை அது வந்து ஹை டெம்பரேச்சர்ல செய்யற பவுடர் எல்லாம் ஹை டெம்பரேச்சர் தானே, அப்ப அதை தவிக்கிறது நல்லா. அடுத்தது 9வது இந்த கெமிக்கல், இந்த கெமிஸ்ட்ரி வந்து இந்த சொல்லினம் வந்து இது ஒரு புரோட்டீன் வந்து, இந்த புரோட்டீன் வந்து M2 என்று சொல்றது. இந்த M2 வந்து நான் முதல் சொன்ன மாதிரி அது வளர்ச்சிக்குரிய ஹோர்மோனுக்கு மாதிரி தான், இது அந்த வளர்ச்சி கலங்கண்ட வளர்ச்சியை கூண்டும். ஆனா இது வந்து இதை நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் வயது போன நேரத்துல, அது கூடிச்சுன்னா கேன்சர் உருவாக்கும். இந்த M2 இந்த புரோட்டீனின் தொழிற்பாட்டை குறைக்கலாம் நாங்கள் ரெகுலேட் பண்ண இந்த உங்களோட காலிஃபிளவரோ ப்ரோக்கோலி இந்த சாப்பாடு பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் தான் இதுக்கு நல்ல. பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீனும் இப்படியான மரக்கறி வகைகளும் இதுக்கு உதவி செய்யும். அடுத்தது வந்து 10வது வந்து ஒரு சிட்ரின் நான் சொல்றது, ஒரு ஜீன்ல வந்து ஒரு நொதியங்கள், இவ வந்துதான், இந்த நொதியங்கள் வந்துதான் எங்கட அதாவது வந்து டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கு. டிஎன்ஏ தொழிற்பாட்டை, டிஎன்ஏக்கு ஒரு டேமேஜ் வராம இது பாதுகாத்து கொண்டிருக்கும். அப்ப இது மிகவும் முக்கியமான இந்த தொழிற்பாடு நாங்கள் வச்சிருக்கணும். இன்ஃப்ளமேஷனை கூட்டாமல், டிஎன்ஏ பழுதடையாமல், எங்களோட உடம்புல எங்களோட பரம்பரையில ஒரு மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த நொதியத்தின் தொழிற்பாடு மிகவும் முக்கியம். இதுக்கு எங்களோட ஏலக்காய் மிகவும் நல்ல ஒரு சாமானாவே கண்டுபிடிச்சிருக்கணும். ஒவ்வொரு சாமான்கள் இருக்குதானே, நான் எங்கட நாட்டோட தொடர்பு எடுத்து சொல்றேன். ஏலக்காய் மிகவும் முக்கியம். ஏலக்காய் நீங்கள் சும்மா சாப்பிடலாம், நீங்க டீயோட சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 தரம் 3 தரம் சாப்பிட்டீங்கன்னா இந்த எங்கட டிஎன்ஏல ஏற்படுற அதாவது அந்த ரிப்பேர் பண்றதுக்கு உதவி செய்யும். எங்கட உணவு பழக்க வழக்கங்கள்ல வந்து நோமலா வந்து இப்ப ஏலக்காய், கிராம்பு, கருவா,
மிளகு இதெல்லாம் பாவிக்கிறது வளமை. இப்ப நீங்க உதாரணம் இப்ப யூரோப்ல இருக்க வேற அந்த ஏலக்காய்க்கு சமனாக இந்த எங்களுடைய மரபணுவை பாதுகாக்கக்கூடிய வேற என்ன உணவு பாதுகாக்கிறதுக்கான ஏலக்காய் சொன்னீங்க உதாரணமா, அது மாதிரி வேற என்ன உணவுப் பொருட்கள் இருக்கு? இல்ல கூடுதலா இப்ப எங்கட எல்லா வகையான நாங்கள் நார்மலா சமையலுக்கு பாவிக்கிறது எல்லாம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேஷனான ஒரு சாப்பாடு சாமான்கள். உள்ளில இருந்து குங்குமப்பூல இருந்து மஞ்சள்ல இருந்து ஏலக்காய் கருவா கிளம்பு எல்லாம் நாங்கள் நான் கேட்கிற டாக்டர் வந்து எங்கட உணவு பழக்கங்கள் தவிர்த்து வேறு பிற உணவுகள் இப்ப இங்க உள்ள ஜெர்மன்காரரோ அல்லது இங்கிலீஷ்காரரோ டெனிஸ்காரரோ அவையில் பாவிக்கிற அந்த உணவுகளுக்குள்ள இப்படியான என்ன உணவு பொருட்கள்? இல்ல இல்ல இது அந்த உணவுல இருந்தால் இவர் வந்து இதைத்தான் கூடுதலா ஒர்க் பண்ணிருக்கு அவருக்கு. ஓகே ஓகே ரிசர்ச் மூலமா இதுதான் கூட ஒர்க் பண்ணிருக்கு. அதை அவர் கூடுதலா இதைத்தான் மெயின் பண்ணி சொல்ற. ஆனா வேற ஏழும் இருக்குமே அவர் இதை பெருசா எழுத இல்லை அந்த. அடுத்தது வந்து எங்கட அதாவது வந்து குரோமோசோம்னு சொல்லுவோம். எங்க குரோமோசோம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ல எக்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஞாபகம் எக்ஸ் இங்கிலீஷ் லெட்டர். அப்ப இந்த எக்ஸ்ல வந்து எங்கட நெருப்பு குச்சியில மருந்துகள் இருக்கிற மாதிரி அந்த எக்ஸ்ல வந்து அந்த நுனிப்பகுதியில வந்து அந்த மருந்து குச்சியில மருந்து பூசின மாதிரி ஒரு தொப்பி ஒன்று இருக்கும் 4 இடத்தை. அதை சொல்றது வந்து தெலோமேர் அந்த ஏரியாவை சொல்றது, குரோமோசோமில் இருக்கிற ஏரியாவை தெலோமேர் என்று சொல்றது. இது இந்த நீளத்தை வச்சுதான் நீங்கள் எவ்வளவு காலம் இருப்பீங்களோ என்ன வருத்தங்கள் வரலாம்னு சொல்லி கணிக்கலாம் இந்த நீளத்தை வச்சு. இந்த தெலோமேர் நீளம் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். எங்களுக்கு கலங்கள் பெரிய நீளங்கள் குறையலாம். ஆனா நாங்கள் நீளத்தை ஓரளவுக்கு குறையாம வச்சு பேணி பாதுகாக்கிறதுனா நீங்கள் உடற்பயிற்சி நல்லா செய்யணும், அதை விட விரதம் இருக்கணும், அதை விட இப்படியான சாப்பாடு சாப்பிடணும். அப்ப அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு உடற்பயிற்சி செய்யறதால இந்த குரோமோசோமின் நீளத்தை நாங்கள் குறைக்கலாம். அதோட இதால வருத்தங்களையும் குறைக்கலாம். இந்த வருத்தங்கள் நாங்கள் முந்தி சொன்ன மாதிரி தான் எல்லா வருத்தங்கள், மூட்டு வருத்தங்கள், டயபெட்டிஸ், எல்லாம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், கிட்னி வருத்தங்கள், லிவர் ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர் எல்லாம் பெறும். அப்ப இதை குறைக்கிறதுக்கு நாங்கள் இந்த சாப்பாடுகள் எக்ஸசைஸ் செய்யலாம். இந்த குரோமோசோம் வந்து இந்த வளர்ச்சி அடைந்து பெருசா வர்றது வந்து உடம்புக்கு பாதிப்பும் எங்களுடைய ஆயுளையும் குறைக்கும். இல்ல நீளம் இருந்தால் நீளம் குறைஞ்சதான் பிரச்சனை. டெலோமேர் குரோமோசோமில் இருக்கிற ஒரு பகுதியை சொல்லுவது டெலோமேர். அந்த டெலோமேரை அது ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் ஒரு என்சைம் ஒன்று இருக்கு. டெலோமேர் ஆசை என்ற ஒரு என்சைம் இருக்குது. நாங்கள் இந்த பிளான்ட் பேஸ்ட் அதாவது மரக்கறி சாப்பாடுகளை சாப்பிட்டு லைஃப் ஸ்டைலை மாத்திச்சுதான் இந்த என்சைமின் அளவை நாங்கள் ஆக்டிவை கூட்டலாம், அந்த என்சைம் தொழிற்பாட்டை கூட்டலாம். அப்ப எங்களுக்கு அப்ப குரோமோசோமின் டெலோமேரின் அளவையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம். அதோட நாங்கள் கோப்பி, கிரீன் டீ அதுவும் இந்த ஆக்டிவிட்டியை கூட்டுது, இந்த என்சைம் ஆக்டிவிட்டியை கூட்டுது. அப்ப கிரீன் டீ குடிக்கிறதால கிரீன் டீ மற்றது இந்த ஏலக்காய் மிகவும் முக்கியமான சாமான். அது வெரி சிம்பிளா செய்யலாம், நாங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கலாம். அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் குடிக்கிற அந்த சாயன்னு சொல்லுவோம், இந்த பால் விட்டு போற டீல வந்து அதுல கராம்பு இருக்கும், கருவா இருக்கும், ஏலக்காய், மற்றது இஞ்சி, ஏலக்காய், இஞ்சி அதெல்லாம் போட்டுதான் அந்த செய்வோம். என்ன ஆனால் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குடிக்கலாம். அதை விட கிரீன் டீயும் சேர்த்து குடிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து பாலை கூட பாவிக்காமல் நீங்க கொஞ்சம் பாலை சேர்த்து குடிக்கலாம். ரைட். அப்ப நாங்கள் இப்ப 11 விதயம் பார்த்துருக்கோம். இப்ப வந்து இந்த மக்களுக்கு முக்கியமா புரியவானம் வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்படுற இன்ஃப்ளமேஷன் உடம்புல வந்து எங்கட உடம்புல இருக்கிற எல்லா அங்கங்களையும் பாதிக்குது. எல்லா அங்கங்களையும் பாதிக்குது. அப்ப இதை நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்து, அதாவது வந்து ஒரு வருத்தம் பெற முதல் நாங்கள் எப்படி பாதுகாக்கலாம் என்றால், நாங்கள் கட்டாயம் என்ன சாப்பாடு, நல்ல வகையான சாப்பாடு, அதாவது பழங்கள், மரக்கறி வகைகள், நட்ஸுகளை சாப்பிடணும், கலர்ஃபுல்லான மரக்கறி வகைகள், பழங்களை சாப்பிடணும். அதோட உடற்பயிற்சி, அடுத்தது நித்திரை. இந்த இவ்வளத்தை நாங்கள் ஒரு சீராக செய்து கொண்டு வந்தோம் என்றால் உங்களுக்கு அது வந்து வருத்தம் பெறதுக்கு 10 ஒரு ஆள் 20 வயதுல இருந்தாருன்னா அவரு கிட்டத்தட்ட 40-45 வயதுலாம் வருத்தம் பெறும். 20-25 வயதுல துவங்கினாத்தான் அவர் 45 வயதுல ஒரு வருத்தம் இல்லாம இருப்பார். அவரேஜா ஒரு மனிதன் வந்து நித்திரை உள்ள வேண்டிய நேரம் கூட வந்து 7-8 மணித்தியாலங்கள் சொல்லப்படுகிறது. 7 மணித்தியாலம் குறைஞ்சு 6-7 மணித்தியாலம் வந்து, அதாவது கட்டாயம் இருக்கணும். அதுல வந்து டீப்பா நித்திரோல்ற நேரம் தான் முக்கியம். இவ்வளவு நேரம் டீப்பா நித்திரோல்றதான் முக்கியம். அந்த நேரத்துல உங்களோட மூளையில இருந்து கழிவு அகற்றப்படும். அதாவது அந்த
எங்கட நிணநீர் தொகுதி தொழிற்பாடு கூட்டப்படும் அந்த நேரத்துல மட்டும். அவன் வேலைக்கு போகும். இன்றைக்கும் ஹிந்தி ஆக்டர் ஷாருக் கான் வந்து 50 வயதுக்கு மேல அவர் வந்து உழைக்கிறார் வந்து 250 கோடி. ஆனால் அவர் சாப்பிடுறது ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான். அப்ப அவரே விரதத்துல இருந்து கொண்டிருக்காரு ஒவ்வொரு நாளும். அப்ப எவ்வளவு காலம் அவர் கனாலும் இருந்திருக்காரு. உடம்புல மாற்றங்களே ஏற்படையில்லை. அதோட வந்து என்ன ஒன்று சொல்லலாம், இப்ப நாங்கள் விரதம் இருந்து உடம்பை குறைக்கிறதுக்கும் மருந்து போட்டு ஊசி போட்டு உடம்பை குறைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா நீங்கள் ஊசியை போட்டு உடம்பை குறைச்சிங்கன்னா உங்களோட தொப்புள் தோலுக்கும் தசைக்கும் இடையில இருக்கிற இடைவெளி கூட்டப்படும். அப்படி இடைவெளி கூட்டப்படைக்க உங்கள் தொப்புள் உடம்பு குறைஞ்சாக்களை நீங்க பாத்தீங்கன்னா தொப்புள் வந்து கீழே தூங்கி இருக்கு. பெருந்து தீனியாவே பிளாஸ்டிக் ஆபரேஷன் செய்யணும். தொப்புள் தூங்கும், கையில தூங்கும், அப்படி அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா நீங்கள் படிப்படியா விரதம் இருந்து செய்தீங்கள் என்றால் இந்த தோலுக்கும் தசைக்கும் இடையில இருக்கிற இடைவெளி கூடாது. சென்றபாடுல அப்படியே இறுகிப்பட்டு போகும். அதுக்கு காரணம் வந்து இந்த ஜப்பான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த கலங்கள் வந்து துப்புரவாக்கப்பட்டு இடைவெளி இல்லாமல் அது ஒட்டுப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப பிரச்சனை சுகமா போகும், பிரச்சனை இல்லாம இருக்கும். அது ஒரு முக்கிய காரணம். அப்ப அதோட இங்க மேலத்திய செய்யங்கள் நாங்கள் ஆபரேஷன் கூட செய்கிறோம். அதோட இறப்பையில குடல்ல கொஞ்சம் வெட்டியோ பைபாஸ் செய்து அப்படி செய்கிறோம். ஆனால் விரதம் இருக்கிறது ஆபரேஷனும் கிட்டத்தட்ட ஒரே உங்களோட உடம்பு குறைக்கலாம். ஆனா உங்களுக்கு ஆபரேஷனால சைட் எஃபெக்ட்கள் இருக்கு. அப்ப இதுக்கு இது உறுதியா கடைசியா சொல்ல வேணும்னா நாங்கள் வந்து இப்ப விரதம் இருக்கிறதால எங்கட மென்டலியோ பிசிக்கலியோ சோசியலியோ எங்களுக்கு நன்மை ஏற்படுது. எல்லா விதத்தாலும் ஏற்படுற பாதிப்பை நாங்கள் குறைக்கலாம். அதோட விரதம் இருக்கும்போது முக்கியம் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வைத்தியரோட தொடர்படுத்து கதைச்சிட்டு இந்த மாதிரி துவங்கலாம். மற்றது வந்து கிட்டத்தட்ட 2-3 சிநேகிதர்களோட சேர்ந்து செய்து என்றால் ஈஸியா இருக்கும். அப்ப அவரோட கதைச்சு அவர் மோட்டிவேஷனா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 2-3 பேர் ஒரே பிளாட்ஸ்ல இருந்துச்சுன்னா என்றால் ஒரு ஆள் சமைக்க துவங்கினா மற்ற ஆளு சாப்பாடு மணக்கும். அப்ப வேலைக்கு பசியில ஒரு நேரத்தை வச்சு அந்த நேரம் சமைச்சினோம்னா அந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு பசி வராத ஒரு நேரத்துல சாப்பிடலாம். அப்படியான டிப்ஸ் உண்டு. அப்படி நல்லது டாக்டர். நாங்கள் இப்ப அந்த முடிக்கிற நேரம் வந்துட்டு இப்ப கடந்த வாரம் இந்த வாரம் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது வந்து இடையிடையே உணவு தவிர்ப்பும் ஆரோக்கிய வாழும் என்ற தலைப்பிலே வந்து கடந்த 3வது பாகத்திலும் 4வது பாகத்திலும் இதற்கான விஞ்ஞான விளக்கங்களை பார்த்தோம். அடுத்த 5வது பாகத்திலே வந்து நாங்கள் இந்த நுண்ணுயிர்களின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். அதை நாங்கள் 5வது பாகத்திலே அதை பார்ப்போம். இன்று மிகவும் ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல். எங்களுடைய இந்த கலந்துரையாடல் கண்டிப்பாக எங்கள் மக்களுக்கு பிரயோசனப்படும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.